அண்மைச் செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் காவல்துறை எல்லை மீறினால் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் காவல்துறை எல்லை மீறினால் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் வெளியான நிலையில் பத்திரிகையாளர்களை போலீசார் துன்புறுத்துவதாக முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் காவல்துறை எல்லை மீறினால் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி தொடர்பான அந்த வழக்கில் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தன்னுடைய கருத்தினை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் சார்பில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிராமன் ஆகியோருடைய அமர்வில் இன்று அவசர முறையீடு ஒன்று செய்யப்பட்டது. அதில் விசாரணை என்ற பெயரில் அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய அந்த வழக்கை விசாரணை என்ற பெயரில் பத்திரிகையாளர்கள் துன்புறுத்தப்படுவதாகவும், பத்திரிகையாளர்களின் செல்போன்கள் எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லாமல் பறிமுதல் செய்யப்படுவதாகவும், அவர்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும், இது கருத்து சுதந்திரத்திற்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிரானது எனவும், எனவே இது தொடர்பாக உரிய உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் எனவும், மேலும் செய்தியாளர்களுடைய தனிப்பட்ட விவரங்களை சேகரித்ததில் தவறான முறையில் அரசின் காவல்துறை செயல்பட்டு வருவதாகவும், எனவே இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முறையீடு செய்யப்பட்டது. அப்போது நீதிபதிகள் இது தொடர்பான வழக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாகவும், இதில் தற்போது எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது எனவும் தெரிவித்தனர். இருப்பினும் ஏற்கனவே இந்த வழக்கில் அனைத்து உத்தரவுகளையும் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும், விசாரணை அமைப்புகள் அந்த உத்தரவுகளை பின்பற்றும் என நீதிமன்றம் நம்புவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் பத்திரிகையாளர் சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்த நீதிபதிகள் அதில் எந்தவிதமான சமரசமும் செய்யக்கூடாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் தெளிவாக அனைத்து விவரங்களும் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும், அது பற்றி மட்டுமே விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். முதல் தகவல் அறிக்கை பொதுத்தளத்திற்கு வந்த பிறகு அது யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் எனவும் நீதிபதிகள் தங்களுடைய கருத்தினை தெரிவித்திருக்கின்றனர். ஏற்கனவே இந்த நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட என தாங்கள் நம்புவதாகவும் தெரிவித்த நீதிபதிகள், காவல்துறை எல்லை மீறினால் அது தொடர்பாக ஏதாவது ஒரு மனு தாக்கல் செய்யலாம் எனவும், உச்சநீதிமன்றத்தை நீங்கள் அணுகலாம் எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் சென்று மனு தாக்கல் செய்யலாம் எனவும் நீதிபதிகள் அறிவுரை வழங்கியிருக்கிறார். மேலும் காவல்துறை விசாரணைகள் என்பது தொடர்பாக ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தெளிவான உத்தரவுகளை பிறப்பித்திருப்பதாகவும் நீதிபதிகள் தங்களுடைய கருத்தினை பதிவு செய்திருக்கின்றனர்.